செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு 3 சஜஷனை நான் கொடுக்குறேன். ஒன்று, பிலீவ் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் நம்புவது. இரவு தூங்க போகிறீங்க, காலையில் எழுந்திருப்போம் அந்த நம்பிக்கையில் தான் நம்ம படுக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையை நம்முடைய செயல்களில் ஏன் நம்ம வைக்க மாட்டோம்? இதை நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம் அந்த நம்பிக்கை ஏன் வரல? இன்னும் சூப்பரான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை தனக்கு தேவையானதை அழுகை என்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் தான் அது பெறுது. இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே எல்லா ஸ்டேஜ்லேயும் இருக்குது. நமக்குள்ள விஷயத்தை நாம் நம்பும்போது நம்முடைய ஃபோர்ஸ், எனர்ஜி ஃபோர்ஸ் ஒரு புள்ளியில் சந்தித்து நமக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த உளவியலை நீங்கள் நம்பணும். பாயிண்ட் 2, டோன்ட் கம்பேர் அதர்ஸ். தயவு செய்து மற்றவர்களோடு நீங்கள் ஒப்பிடாதீங்க. ஒரு காட்டில் குரங்கு, சிங்கம், யானை 3 இருக்குது. 3மே வெவ்வேறு ஸ்கில்ஸ் உடையது, வெவ்வேறு யூனிக் தன்மையுடையது. குரங்குட்டு இருக்க விஷயம் யானைட்டு இருக்காது, யானைட்டு இருக்க விஷயம் சிங்கத்துட்டு இருக்காது. ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டு. அந்த டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் தான் அதுக்கு யூஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஸ்கில் இருக்குது, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டோன்ட் கம்பேர் அதர்ஸ். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ். பயப்படாதீங்க. எல்லா விஷயத்துலேயும் பயம் வருது. இது செஞ்சால் என்னாகும், அது செஞ்சால் என்னாகும், சரியாக வருமா வராதா, ஏன் பயப்படணும்? பயப்படும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று, குழப்பம் வரும், இன்னொன்று எனர்ஜி லாஸ் ஆகும். இது 2 நடக்கும்போது ஒரு ஸ்ட்ரென்த்து, மைண்டுக்கான ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. மைண்டு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா ஸோ நீ எடுக்கிற ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ பயம் எவ்வளோ பிரச்சனையை உருவாக்குது பாருங்கள். பட் டோன்ட் ஃபியர். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினெட்லி க்ரோத் வரும். பாய்.